வருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரு பகவானோட பயிற்சி பலன்கள் 2025 இதுதான் இந்த வீடியோவில் நாம ரொம்ப துல்லியமா பார்க்க போறோம். அதாவது குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் போறாரு. அங்க இருந்துகிட்டு தன்னோட 5ஆம் பார்வையால துலா ராசியவும், 7ஆம் பார்வையால தனுசு ராசியவும், 9ஆம் பார்வையால கும்பராசியவும் பார்ப்பாரு. இதுல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் நாம துல்லியமா பார்த்தோம் அப்படின்னா கூட சரியான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கு வர முடியாது. இதோட இந்த வருடத்திற்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மீண்டு வருவோமா வரமாட்டோமா, இது எல்லாத்தையுமே நாம ரொம்ப தெளிவா பார்த்துடலாம். அந்த வகையில இந்த குரு பகவானோட பயிற்சி, குரு பகவானோட பார்வை, குரு பகவானோட பயிற்சிக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் சேர்த்து துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா வளமும் பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களோட ராசியிலேயே குரு பகவான் இருந்தார். ராசியில குரு இருந்தார் அப்படின்னா 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிடலாம். இதுக்கு பெரிய ஜோதிட ஞானம் அப்படின்லாம் தேவையில்லை. சாதாரணமா நீங்க எந்த ஜோசியரை கேட்டாலுமே ஜென்ம குரு அப்படிங்கிறவரு எதுவும் தரமாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாவே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஜென்ம குருவா இருந்துட்டு இப்ப அவர் உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறார். குரு இருக்கிறதுலயே ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். அதோட இவ்வளவு நாளா ஜென்மஸ்தானத்துல குரு இருந்தார் இல்லைங்களா, அப்ப உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அவரு பகை கிரகம். அவரு தேவகுரு, உங்களோட ராசியாதிபதி சுக்கிரன் அசுரகுரு. அப்ப பகை வீட்டுக்குள்ள குரு உட்காந்துக்கிட்டு நிறைய தடங்கள் தான் கொடுத்திருப்பார். ஒரு வண்டியில ஒரு பக்கம் காலம் மாட்டையும் இன்னொரு பக்கம் எரும மாட்டையும் கட்டின மாதிரி தான் இருந்திருக்கும். நாம ஓட்டுற பக்கம் வண்டி ஓடாது, வண்டி அது பாட்டுக்கா எங்கேயாவது ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம், அதுலதான் நாம பயணம் செஞ்சாகணும். அப்ப போற இடத்துக்கு எங்க நாம போறது, இங்கிட்டு இது இழுக்கும் இங்கிட்டு இது இழுக்கும். அப்ப மத்தவங்க 2 நாள்ல போக வேண்டிய இடத்துக்கு நாம 200 நாள் ஓடிக்கிட்டே போயிட்டு கிடக்க வேண்டியதுதான். இப்படிதான் நிலைமை இருந்தது. இப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கு சனி அப்படிங்கிறவரும் வந்திருக்காரு. சனி பயிற்சி நடந்த உடனேயே மே 14ஆம் தேதியே குரு பயிற்சி நடக்குது அப்படிங்கிறது அற்புதமான இடம். அதாவது லாப வீட்டுல சனி, தன வீட்டுல குரு 2 பேரும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாம சில விஷயங்கள்ல தவிச்சிருப்போம். இப்ப கல்யாணம் பண்ணணும்னு வீட்டுல சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணணும்னா நம்ம எங்க வெளிநாட்டுல இருக்கோம், இல்ல வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், சொந்த ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு குடியிருந்தா அங்க ஒன்றும் பொழப்பு தளப்பு இல்லை, நம்ம இப்ப இங்க சம்பாதிக்கிற காசு சொந்த ஊர்ல சம்பாதிக்க முடியாது, இங்க கொண்டாந்து குடும்பத்தை வச்சுக்கலாம்னா இந்த வருமானம் இனிமே நான் வாடகைக்கு வீடு எடுத்து கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல. இந்த மாதிரி ஏதாவது நாம நினைச்சதெல்லாம் குழப்பமாவே இருந்திருக்கும் இல்லையா, அதுலலாம் ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது வந்துடும். மாதிரி திருமணம் அப்படிங்கிறது நடந்துரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அற்புதமான இடத்துல குரு பகவான் இருக்காரு. அப்படிங்கிறப்ப திருமண தடையில இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2025 வருடத்திற்குள்ள திருமணம் அப்படிங்கிறது உறுதி. அதாவது நல்ல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மனைவி, நல்ல படிச்ச நல்ல குடும்ப பின்னணி உள்ளவங்க அமைய போறாங்க. அது மாதிரி ரிஷபராசி பெண்களுக்கும் நல்ல கணவர் அப்படிங்கிறவங்க அமைவாங்க. எத்தனையோ இடத்துல வரன் பார்த்தும் அமையாத திருமணம் இப்ப தேடி வரப்போகுது. உங்களை தேடியே வரன் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி. அது மாதிரி தொழில் ரீதியா பாத்தீங்கன்னாலும் சரி, 10 ரூபா வருமானம் வரவே இல்லை, ஒரு கடை வச்சிருந்தேன், அதை என்னத்த பண்றது, எங்கேயாவது வேலைக்கே போலான்னு சொல்லிட்டு முடிவு போட்டேன், திரும்ப திறக்கிற அளவுக்கு நம்மகிட்ட 10 ரூபா ஒன்றும் முதலீடும் இல்லை, தொடங்கினாலும் முன்னுக்கு வருமானு தெரியல அப்படின்னு இது மாதிரி தொழில் ரீதியா பின்னடைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட பூட்டி இருந்த கடையை மறுபடியும் திறக்கலாம், மூடி வச்சிருந்த தொழிலை மறுபடியும் திறக்கலாம். நல்ல லாபம் அப்படிங்கிறத 10 ரூபா அற்புதமா நீங்க சம்பாதிக்கலாம். இப்ப தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய வாய்ப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தன வாக்கு குடும்பம். அப்ப இந்த வாக்குஸ்தானத்துல குரு வராருன்னா நம்ம இப்போ ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு விரிவுரையாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அரசியல் பேச்சாளர், ஒரு டிவியில நிகழ்ச்சி தொகுக்கிறேன், ஒரு யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், ஒரு ஜோதிடர்கள், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களா இருந்தா நல்ல வருமானம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல தேடிக்கிட்டு வரும். அது மாதிரி வாக்குஸ்தானத்துல குருவே அமர்ந்திருக்காரு அப்படிங்கறதால கொடுத்த வாக்கை காப்பாத்தி போடுவீங்க. ஒருத்தட்ட 10 ரூபா கடை வாங்கியிருந்தேன், இத்தனை தேதி தரேன் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு பணம் வந்துடும், இந்தாப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறது.
இந்த மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். தனஸ்தானமும் அதுதான் அப்படிங்கறதால இதுக்கு மேல உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. இதை கடன் இருந்தாலும் அடைச்சிவிட்டு 10 ரூபா நிம்மதியா இருக்கலாம். ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு விவசாய நிலம் வாங்கலாம், ஒரு ஆடு மாடு கோழி வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு 10 ரூபா பணம் அப்படிங்கிறது வரும். அப்ப காசு கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வரார் அப்படிங்கிறப்ப கண்ணாபுண்ணான்னு காசு வரும். அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இது. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பஸ்தானம். கடந்த காலகட்டத்தில் மனஸ்தாபங்கள்ல பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரலாம். ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க கூட இப்போ ஒன்று சேரலாம். ஒரு விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. அது மாதிரி காதல் உறவுல இருந்து பிரிந்து போனவர்கள் மறுபடியும் இப்ப கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு போகலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறத இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்க குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி குடும்பத்துல பொறுப்பு இல்லாம இருந்த ஆண்கள், குடும்பத்துல பெருப்பு இல்லாம இருந்த பெண்கள் எல்லாம் கூட இதுக்கு மேல நம்ம குடும்பம் நம்ம புள்ள குட்டி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பொறுப்போட வருவாங்க. இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6வது வீடான துலா ராசியை பாக்குறார். 6 அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களோட உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு, இல்ல அடிக்கடி வைத்திய செலவு பண்ணிட்டு இருக்கு, குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பெத்ததாய்க்கு உடம்பு சரியில்லை, தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி 10 ரூபா ஆஸ்பத்திரி கொட்டிட்டு கிடந்தவங்களாம் இதுக்கு மேல மருத்துவ செலவுல இருந்து வெளியே வரலாம். பெரிய வேலை செய்யற இடத்துல போட்டியாளர்கள் இருந்திருப்பாங்க, சக ஊழியர்கள் நமக்கு ஆகாம இருந்திருப்பாங்க, நம்மளை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி எதிரிகள் இருந்திருப்பாங்க, பகை இருந்திருக்கும், அது எல்லாம் பந்தாடப்படும். நம்மளை பார்த்தா நேரில் காலில் விழுந்துருவான். அவனை பார்த்தேன்னு வச்சுக்க, அவனை உடம்பு 2ல் 1 பாக்குறேன் அப்படின்னா கூட நேரில் வந்தோடனே சரிப்பா உடுப்பா எதுவும் தெரியாம பேசிட்டேன் போயிட்டா வந்துட்டப்பா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய பகை அப்படிங்கிறது விலகும். வேற கடங்கண்ணி இருந்தா அடைக்கலாம். நகை நட்டு அடவுல இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஜென்மத்துல குரு இருந்தாருன்னா நகை அடவு வைக்க வச்சிருப்பாரு. அப்ப அந்த நகை நட்டெல்லாம் கொஞ்சம் மூட்டு வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த 6ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குங்கிறதால விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேரலாம். ஏதோ ஒரு பங்காளிகள் வகையில உறமுறை வகையில ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு, ஒரு சின்ன மனஸ்தாபம் பேசிக்கிறது இல்லைங்கிறவங்க கூட ஒன்னு சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு. நிம்மதியா தூக்கம் வரும் உங்களுக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன், இல்ல கடன் ஒண்ணு இருக்கு, இல்ல அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதையாவது நினைச்சு ராத்திரில தூங்காம கிடந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் இப்ப நான் நல்லா இருக்கேன்டா சாமி, நாளை ஏஞ்சி அந்த வேலையை பார்த்தா போதும், இன்னே வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தினம் நிம்மதியா தூங்கலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த 8ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். அது மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 10வது வீட்லயும் படுது. அதாவது இந்த குரு பயிற்சி நடந்து 4 நாள்ல பாத்தீங்கன்னா ராகு 10ஆம் வீட்டுக்கு கும்பராசிக்கு வராரு மீனத்துல இருந்து. அப்ப 10ல ஒரு பாவி இருக்கணும். அந்த பாவியா ராகு 10ல உட்கார போறார் தொழில்ஸ்தானத்துல. அந்த பாவிய ராகு பார்த்து புனிதப்படுத்துறார். அப்ப வள்ளி அள்ளி கொடுக்க போற நேரம்னே சொல்லி போலாம். இது இந்த 2025 இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பா தொழில உச்சத்தை தொடரலாம். என்ன தொழில் வேணாலும் தொடங்குங்க. ஏதோ செஞ்சு பாத்துருவோம் அப்படின்னு நீங்க விளையாட்டுக்கு இறங்கினாலும் சரி, இல்ல வீம்புக்கு இறங்கினாலும் சரி, இறங்குற தொழில நீங்க சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால வந்திருக்கு. ரொம்ப நல்ல நேரம். நான் சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்லணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லல. மே 18ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மே 14 குரு பயிற்சி, 18 ராகு கேது பயிற்சி அடுத்த 4 நாள்ல அப்படிங்கும் போது இந்த மே மாசத்துக்கு பிறகு நீங்க தொடங்கக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் உங்களை உச்சத்துக்கு கூட்டு போய் விடும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மிக அற்புதமான ஒரு மாசம். வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உன்னதமான மாசத்தோட தொடக்கமா உங்களுக்கு மே இருக்கும். அதன் பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாவே டாப் தான். இந்த குரு பயிற்சி அப்படிங்கறதா உங்க வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு குரு பயிற்சியா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.